இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள் ஆபாசத்தை ஊக்குவிக்கும் விளம்பரங்கள் வெளியாகியதாக எழுந்த சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மத்திய அரசின் நோட்டீஸுக்கு மெட்டா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் செயலியில் குழந்தைகள் ஆபாசத்தை ஊக்குவிக்கும் வகையிலான விளம்பரங்கள் வெளியாகின்றன என்ற புகாரை தொடர்ந்து மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு பதிலளித்துள்ள மெட்டா நிறுவனம், குழந்தைகள் சுரண்டல் என்பது மிகவும் கொடூரமான குற்றம். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எங்கள் தளங்களில் எந்தவித அனுமதியும் இல்லை. விதிகளை மீறிய விளம்பரங்கள் மற்றும் கணக்குகள் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு மட்டும் உலகம் முழுவதும் 40 லட்சத்திற்கும் அதிகமான சந்தேகத்திற்குரிய கணக்குகளும் 3.6 கோடி பதிவுகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அகற்றப்பட்டன. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் மற்றும் 1.6 லட்சம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன என்றும் மெட்டா கூறியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்களை நாங்கள் வேண்டுமென்றே அனுமதிக்கிறோம் என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் மெட்டா தனது விளக்கத்தில் தெரிவித்துள்ளது.